ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்வி தாங்க. எப்படி பால் கறக்கிறது அப்படிங்கிறத க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம ஈவினிங் டைமு மாடுகளுக்கான தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு வச்சாச்சுங்க. மாடுகளும் காட்டில் மேய்ஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டோட பெரிய ஆள்கள் 2 பேரும் மாட்டை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மாடுக தண்ணி குடிச்சுது அப்படின்னா பால் கறக்கிறது தாங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பால் ஆவின் ஊற்றிட்டுருக்கோங்க. ஆவின் எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. காலையிலையும் நைட்டும் எங்களுக்கு கொண்டு போய் ஊற்றுறக்கு சிரமம் அப்படிங்கிறதுனால எங்கள் ஏரியாவில் பால்காரங்க இருக்காங்கங்க. அவங்க எங்ககிட்ட பால் எடுத்துகிட்டு போய் ஆவின் சொசைட்டிக்கு ஊற்றிடுவாங்க. அங்கே ரேட் என்ன வருதோ அது நம்ம அமௌண்ட்டு நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிக்குங்க. நாம் அவங்க பால்காரங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 70 ரூபாய்ங்க. நம்ம அமௌண்ட் எவ்வளவோ அது கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துடணுங்க. இப்படித்தான் நாங்கள் பால் ஊற்றிட்டுருக்கோம். எங்கள் மாட்டு பாலோட ரேட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செவல மாட்டு பால் மட்டும்தான் ஊற்றிட்டுருக்கோம். 33 ரூபா வருதுங்க. இந்த கருப்பு மாடு கன்று போட்டு சேர்த்து ஊற்றணும் அப்படின்னா ஒரு ரூபா கம்மியாகுங்க. ஏன் அப்படின்னா, இந்த கருப்பு மாட்டில் எஸ்என்எஃப்பும் ஃபேட்டும் பேசிக்காகவே கம்மியாக தான் இருக்குங்க அந்த சிவப்பு மாடுகளை விட. அதனால் ரூபா கம்மியாகும். இந்த மாட்டு பால்கள் மட்டும் தனியாக ஊற்றினோம் அப்படின்னா 33க்கு மேலே 34க்குள்ளே 50 60 அப்படி அந்த பைசா கணக்கில் வருங்க. மாடுக தண்ணி குடிக்கிற வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கல்லில் கட்டிடுவோம். அதுக்கு தண்ணி குடிச்சிருச்சு அப்படின்னா வேறு பக்கம் மாற்றி கட்டிடுவோங்க. மாடுக பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட நல்லா பழகக்கூடியவைகளுங்க. நம்மளோட பாசைகள் ஃபுல்லுமே அது புரிஞ்சுக்கும். மேய்ச்சாலும் சரி, நாம் இங்கிருந்து போனோம்னா நம்மளை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறதாகட்டும், அந்த பால் கறக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா படுத்திருந்தா எந்திரிச்சு நிற்குங்க. நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய அறிவுள்ள ஜீவன்கள்னே இதை சொல்லலாம். சரி, ஓகேங்க. மாடுகள்லாம் தண்ணி கட்டிருச்சு, குடிச்சிருச்சு. நாம் பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நல்லா மடியை கழுவிக்கணுங்க. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பால் சறுக்கிற மாடாக இருந்தால் முதல்ல கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுக்கணுங்க. நான் மாட்டுக்கு கண்ணுக்குட்டி அவுத்து விட்றதில்ல. தண்ணியை ஸ்பீடாக அடிப்பேன். அடிச்சேன்னாவே மாடு பால் சறந்துக்குங்க. முதல்ல தண்ணியில் க்ளீனாக கழுவிக்கலாம். கழுவுனோம்னாவே பார்த்தீங்கன்னா தெரியும், காம்பு இருக்க பெருசாகுது பாருங்களேன். நாம் தடவி கொடுக்குறதுலையும் இருக்குதுங்க. கழுவுறதை ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது. லைட்டாக பண்ணிவிட்டு காம்பை லைட்டாக நீவுனாவே பால் சறக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் கப்புங்க. அது வெண்ணெய் எடுத்து மடியில் தடவி விடுறேங்க. அதை கறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தடவிட்டுருக்கேங்க. அதை தடவை பாருங்களேன், அந்த காம்பு பெருசாகிக்கிட்டே இருக்கும். பெருசாகிருச்சு அப்படின்னா பால் சிறந்துருச்சுன்னு அர்த்தங்க. நாம் பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம். பால் சிறந்துக்குச்சுங்க. பாருங்களேன், காம்புகள் முதல்ல லைட்டாக இருந்தது. இப்போ ரொம்ப கிரிப்பாகவும் ரொம்ப பெருசாகவும் தெரியுது பாருங்களேன். பால் 2 விதமாக கறக்கலாங்க. நாம் விரலை கட்டை விரலையும் கீழே ஒரு விரலை வச்சு மேலே கட்டை விரலை வச்சு இழுக்கிறதுங்க. மேலே கட்டை விரலுங்களா கீழே விரல் வச்சு மேலிருந்து கீழே வரைக்கும் காம்புகளை இழுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துடக்கூடாதுங்க. மாட்டுக்கு வலிக்காத மாதிரி இழுக்கணும். இப்படி இழுத்து கறந்தோம்னா பால் நல்லாவே வருங்க. பாருங்களேன், இது ஒரு டைப்புங்க. அடுத்த டைப் என்ன அப்படின்னா, கட்டை விரலை உள்ளே மடக்கி வச்சுக்கணுங்க. உள்ளே மடக்கி வச்சு நாம் கறக்க ஆரம்பிக்கலாம். கறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த முழி இருக்குது இல்லைங்களா, பெருவிரலோட முழி, அந்த பகுதி தான் மாட்டோட காம்பில் படும். நாம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம்னாவே பால் வந்துருங்க. அந்த டைப்பை விட இந்த டைப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு பழக்கி விட்ட ஆத்தா ஃபஸ்ட் இப்படி தான் பழக்கி விட்டாங்க. நான் இது மாதிரி பழகினதுனால எனக்கு இந்த டைப்பு தான் ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு எது சௌரியமோ அந்த டைப்புக்கு போய்க்கலாங்க. பால் நல்லா ஃபோர்ஸாகவே வருங்க இந்த டைப்பில். நான் இப்படி தான் கறந்து பழகியிருக்கேன். சரி, வாங்க கறக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணுக்குட்டி நம்ம முதல்லையே அவுத்து விட்டு இழுத்து கட்டணுங்க. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு சறக்கிற அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே அதை இழுத்து கட்ட முடியாது நம்மளால். முன்னாடி மாட்டுக்கு முன்னாடி கட்டி கறந்து பழகிட்டோம் அப்படின்னா அந்த மாடு அதுக்கே பழகிக்குங்க. நாம் இழுத்து கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டு மாடுக எல்லாமே தண்ணி அடித்தா சிறக்கிற மாதிரிக்கும் கண்ணுக்குட்டி லாஸ்ட்டில் அவுத்து விட்டு பழக்கியிருக்கோம். நாம் பால் கறக்கிறதுக்கு முன்னால் நல்லா சௌரியமாக உட்காந்துக்கணுங்க. நல்லா கால் மடித்து வச்சு உட்கார முடிஞ்சவங்க முக்காலி இல்லாமல் உட்காந்துக்கலாம்.
முக்காலியில் உட்காந்தா தான் நம்மளுக்கு சௌரியம் அப்படின்னு நினச்சா மாடு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே நம்ம வந்து முக்காலி போட்டு உட்கார முடியுங்க. இல்லைன்னா மாடு முதிச்சிரும். நான் வந்து முக்காலி போட்டு தான் அந்த மாட்டுக்கிட்ட உட்காந்து கறந்துக்கிட்டு இருக்கேன். நம்மளோட டிப் நம்பர் 2ங்க, கையை வந்து நகங்களை வந்து நல்லா வந்து வெட்டிக்கணுங்க. லைட்டாக நகம் இருந்தாலும் மடியை வந்து கிழிச்சு விட்டுருங்க. காம்புகளில் மாட்டுகளோட காம்புகளில் புண்ணாயிரும். அடுத்த நாள் பால் கறக்கிறது ரொம்ப சிரமமாயிரும். 3வது என்ன அப்படின்னா, விளக்கெண்ணெயோ வெண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாங்க பால் கறக்கிறதுக்கு. விளக்கெண்ணையும் வெண்ணெயும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேசாக இருக்குங்க காம்பு. நல்லா கறக்க தெரியாதவங்கெல்லாம் அதை வந்து ரொம்பவே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கறந்துக்கலாம். கறக்க தெரிஞ்சவங்க லைட்டாக போட்டுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம பால் கறக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எடுத்ததையும் அதிகமாக பால் இருக்கிற மாட்டில் கறக்கக்கூடாதுங்க. செரவை மாறுச்சு அப்படின்னா பால் பூரா நம்மளால் கறக்க முடியாது. கண்ணு போட்டதையும் அந்த மாட்டில் கறந்து வளகணும் அப்படின்னா ஈஸிங்க. ஏன் அப்படின்னா, முதல் 45 நாளைக்கு கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் மட்டுமே பிரதான உணவு. அதனால கண்ணுக்குட்டி வயிறு நம்ம பால் குடிச்சது போக மீதி பாலைத்தான் நம்ம கறப்போம். முதல்ல இருந்து அப்படியே கறந்து பழகிட்டு வந்தோம்னா நம்மளும் வந்து கறந்து பழகிக்குவோம். கண்ணுக்குட்டியும் வந்து மாடு பால் குடிச்சுக்குவோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மடியில் பால் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம பால் கறந்ததுக்கப்புறம் மடி வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா பால் இல்லைன்னு அர்த்தங்க. ரொம்ப கிரிப்பாக இருக்குது அப்படின்னா இன்னும் பால் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு 2 காம்பில் கறந்துக்கிட்டு இருக்கு அடுத்த 2 காம்பில் பால் வந்து ஊறிடும். அந்த 2 காம்பை கறந்துட்டு அதுக்கடுத்து 2 காம்பில் கறக்கலாம். சுருக்கம் வந்தால் மட்டும்தான் வந்து மடியில் பால் இல்லைன்னு அர்த்தங்க. கிட்டத்தட்ட நான் வந்து பால் கறந்துட்டேன். கண்ணுக்குட்டி கொஞ்சம் பால் விடணும். அதுக்காக வந்து பாலை விட்டுட்டு நாம் எந்திரிச்சுக்கலாங்க. நாம் பால் கறக்கும்போது இப்படி மடியை க்ளீனாக வாஷ் பண்ணணுங்க. இது என்ன அப்படின்னா, கண்ணுக்குட்டி வந்து மடியை கடிச்சிருக்கிற புண்ணுங்க. பாருங்களேன், இது புண்ணு இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது லைட்டான புண்ணுங்காட்டி இந்த மாடு ஆடலைங்க. இன்னும் கொஞ்சம் புண்ணு பெருசாக இருந்திருந்தால் மாடு ஆடும். நம்மளுக்கு பால் கறக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பால் கறக்கும்போது க்ளீனாக கவனிச்சுக்கணுங்க. கவனிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு ஏற்ப வந்து முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கலாம். போதுங்க நான் பால் கறந்தது. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டி கடித்த காயத்துக்கு என்ன போடுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஒரு சில மாட்டுகளுக்கு மடிநோய் வருங்க. இப்படி மாடு மேய்ச்சலுக்கு போச்சு அப்படின்னா கீழே இருக்கிற செடிகளில் உரசி காம்பு வந்து புண்ணாக போயிருக்கும். அப்படி இருக்கிற மாடுகளுக்கும் சரி, இல்லை புண்ணாக இருக்கிற மாடும் சரி, மதிய வெயிலுக்கு தாங்காமல் மடிநோய் இருக்கிற மாடுகளுக்கும் சரி, ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மருத்துவர் நம்ம வீட்டில் இருக்கிற மார்க்கிங்க இந்த தலை இந்த தலையை வந்து அப்பக்கோவ தலைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த தலையை அரைச்சி பூசினாலே வந்து புண்ணுகள்லாம் ஒரே நாளில் காஞ்சிருதுங்க. ஏதாச்சும் அந்த மடி நோய் அது அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 3 நேரம் அரைச்சி பூசணும் அப்படின்னா வந்து க்ளீனாக வந்து மாடுக்கு இதாகிருதுங்க. நாம் எதுக்கெல்லாம் டாக்டரை கூப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏதாச்சும் சிவியர் பிரச்சனை அப்படின்னா மட்டும் கூப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த தலையை வந்து வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம கோவத்தலை எப்படி இருக்கோ அதே மாதிரிக்கு இருக்குங்க. ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் பேட் ஸ்மெல் மாதிரிக்கு இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வந்து இந்த தலையை பிடுங்கிட்டு போய் மிக்சியில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போடணுங்க. நாம் இது தலையாக தான் பொரிக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த கொடியோடு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சிசரில் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. பாருங்களேன், இது தண்ணி வந்து அதிகம் இருக்கிற இடத்துல வைக்கணுன்ட்டு இல்லைங்க. நாங்கள் வீட்டில் வந்து கை கழுவுற தண்ணி வெளியே வர பக்கம் வச்சுருக்கோம். அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது பழம் பழுத்துச்சு அப்படின்னா அந்த பழத்துலேருந்தும் வருங்க. ஒரு கிழங்கு இருக்கும், கிழங்கு பிடுங்கி வச்சோம்னாலும் வந்துடும். மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. அடுத்து வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணுங்க. மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி இல்லைங்களா, அதுவும் போட்டாச்சு. போட்டு அரைச்சி வந்து மாட்டுகளுக்கு வந்து பூசி விட்டுட்டோமோ அப்படின்னா மாட்டுகளோட பிரச்சனை வந்து சால்வ் ஆயிருங்க. நான் அரைச்சதை வந்து கொஞ்சம் தண்ணி அதிகம் விட்டு அரைச்சிட்டேன். அப்படி அரைக்கக்கூடாது. தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாவே பூசி விட்டுறலாங்க. காலையில் க்ளீனாக கழுவி விட்டு பால் கறந்துட்டோம் அப்படின்னா ஒரு நேரத்துலேயே வந்து அதுக்கு புண்ணு ஓரளவுக்கு நல்லா ஆயிக்குதுங்க. பூசி விட்டுறலாம். ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. எனக்கு தெரிந்த விஷயங்களும் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் மட்டும் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இதில் ஏதாவது வந்து மாற்று கருத்துகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மாட்டுக்கும் பூசியாச்சு, கிளம்பலாங்க வீட்டுக்கு. கிளம்பட்டுமாங்க. பாய்.